இஸ்டெஃபம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நாங்கள் உங்கள் அனைவரையும் ஒரு முக்கியமான கனடாவினுடைய வரலாற்று புகழ்மிக்க ஒரு இடத்திற்கு தான் அழைத்துச் செல்லப் போகின்றோம். அதுவும் 200 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட புராதன வரலாற்றை கொண்டிருக்கின்றது இந்த இடம். அது தொடர்பான ஏராளமான சுவாரஸ்யமான விடயங்கள், காணொளிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். டிஸ்கவரி ஹார்பர் டொரண்டோவினுடைய வடக்கு பகுதியில் இருக்கின்ற ஜோர்ஜியன் வளைகுடாவிலே அமைந்திருக்கின்றது. இந்த புராதனமான கடற்படை தளம் 232 ஆண்டுகள் பழமையானது என்பது இது குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான பழைய கட்டடங்கள், இயந்திரங்கள், வாகனங்கள், உடைகள் இப்படி பல விடயங்கள் புராதன வரலாற்றை சொல்லக்கூடிய விடயங்கள் இந்த அருங்காட்சியகத்துக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. டிஸ்கவரி ஹார்பர்னுடைய வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னா 1793ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கின்றது. அது இப்போது நாங்க டொரண்டோ என்று சொல்கின்ற அந்த நகர், அது அந்த காலத்து யோக்காக இருந்திருக்கின்றது. அதை கண்டுபிடித்த பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரி, அது மாத்திரமல்ல அப்ப கனடா ஆளுநர் சர் ஜான் கிரேவ் சிம்கோ, அவர்தான் இந்த வளைகுடாவை ஒரு கடற்படை கப்பல் தளமாக பயன்படுத்துவதற்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் இந்த பள்ளமான ஆழமான நீர் வளைகுடா கப்பல்களை பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் ஒரு பொருத்தமான இடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் கண்டறிந்திருக்கின்றார். அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நேரத்திலே அந்த டொரண்டோ நகரத்திலிருந்து வடமேற்கு பகுதிகளை இணைப்பதற்கு ஒரு முக்கியமான வழியாகவும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. 1812ஆம் ஆண்டிலே அமெரிக்காவிற்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான போர் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அது இந்த டிஸ்கவரி ஹார்பரினுடைய முக்கியத்துவத்தை இன்னும் அதிகரித்திருந்தது. அது மாத்திரமல்லாமல் அதனுடைய கட்டுமானத்தை, அதாவது கடற்படை தளத்தினுடைய கட்டுமானத்தையும் தூண்டியிருந்தது. அங்கே கடற்படை தளத்தினுடைய கட்டுமானத்தை தூண்டியதனால் 1817ஆம் ஆண்டிற்குள் எதிர்கால தாக்குதல்கள்ல இருந்து இந்த கிரேட் லேக்ஸை பாதுகாப்பதற்காக பிரிட்டிஷ் நேவி கடற்படை தளத்தை அங்கே கட்ட ஆரம்பித்திருந்தது. அது மாத்திரமல்லாமல் அந்த நேரத்திலே இங்கே மூழ்கிய ஒரு பாரிய கப்பலினுடைய எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த இடத்திலே அது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 1820ஆம் ஆண்டிற்குள்ளே இந்த கடற்படை தளம் 20 கப்பல்களை பராமரித்திருக்கின்றது. அதிகாரிகள் மற்றும் அவர்களுடைய குடும்பங்கள், மாலுமிகள், மக்கள், படை வீரர்கள் என்று சொல்லி 70 70ற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இது தங்குமிடமாக அமைந்திருக்கின்றது. இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த டிஸ்கவரி ஹார்பர்ல
அந்த பழைய காலத்தில் இருக்கின்ற வாழ்க்கை முறையை பணியாளர்கள் வந்து மீளுருவாக்கம் செய்து காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்க இருக்கின்ற அந்த பணியாளர்களுடைய உடைகள், அதேபோன்று அவர்களுடைய வேலைகள் அனைத்துமே வந்து 200 ஆண்டுகளுக்கு முன்னிய கனடாவில் இருக்கின்ற உணர்வை எங்களுக்கு கொண்டு வரும். 232 ஆண்டுகள் பழமையான டிஸ்கவரி ஹார்பரினுடைய ஏராளமான சுவாரஸ்யமான விடயங்களை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு சொல்லி நம்புறோம். இப்படி இன்னும் ஏராளமான வரலாற்று இடங்கள் வந்து ஒன்டாரியோக்குள்ளேயே நிறைந்திருக்கின்றன. அவற்றையும் நாங்கள் அவ்வப்போது பார்க்கலாம்.